360 தமிழ் மலையாள சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய கிரைம் த்ரில்லர் படங்கள், சஸ்பென்ஸ் த்ரில்லர் படங்கள்லாம் இருக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். அதுல ஒரு சூப்பரான 5 படத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த 5 படங்களும் தமிழ்லயே இருக்கு. எந்தெந்த ஓடிடில அந்த படங்கள்லாம் இருக்குன்றதை மென்ஷன் பண்றேன். அது மூலியமா முழு படத்தை நீங்க பாருங்க. மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா லிஸ்டுக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு எவன் அப்படின்றது. இந்த படம் 2022 தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்காவான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல சூரஜ் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படம் டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை கண்டிப்பா பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஸ்டார்டிங்கே ஒரு NSS கேம்ப் நமக்கு காட்டுறாங்க. நிறைய பசங்க சேர்ந்த மாதிரி ட்ரிப்புக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு காதல் ஜோடி ரொமான்ஸ் பண்றதுக்காக பிரிஞ்சு போறாங்க. அப்படி போன இடத்துல டீகம்போஸ் ஆன ஸ்டேஜ்ல ஒரு பாடியை பாக்குறாங்க. பார்த்த 2 பேருமே ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப போலீஸ்லாம் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. இது யாரோட பாடின்றதை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வேற ஒரு கதையும் நமக்கு காட்டுறாங்க. பீட்டர் அப்படின்ற ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்காரு. இந்த ரோலை தான் நம்ம ஹீரோ பண்ணிருப்பாரு. ஹீரோக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, மர்மமான முறையில கொலை செய்யப்படுறான். பையனை கொன்னது யாருன்ற மாதிரி இவருக்கு ஒரு கேள்வி வருது. இவர் அது சார்ந்து விசாரிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. பையனை கொன்னது யாருன்றதை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். அதே சமயம் காட்டுல ஒரு பாடி கிடைச்சதுல அது யாரோட பாடின்ற ஒரு கேள்வியும் இருக்கும். நமக்கு நிறைய கேள்வி எல்லாம் எழுப்பியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் கடைசியில பதில் சொல்றது தான் இந்த படமா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். விசாரணை பண்ற சீன்லாம் இந்த படத்துல ரொம்பவே சூப்பரா இருக்கும். நம்ம ஹீரோ ரொம்ப வித்தியாசமாலாம் யோசிப்பாரு. அது மூலியமா குற்றவாளியை நெருங்க ஆரம்பிப்பாரு. அதெல்லாம் சூப்பரா காட்சி பத்திருப்பாங்க. அதே சமயம் சூரஜோட ஆக்டிங் இந்த படத்துல சூப்பரா இருக்கும். சூரஜை பொறுத்த வரைக்கும் காமெடினாலும் வேலாசுவாரு, சீரியஸ் ரோல்னாலும் வேலாசுவாரு. அந்த மாதிரி தான் இந்த படத்தையும் சூப்பரா பண்ணிருப்பாரு. தி கிரேட் இந்தியன் கிச்சன்ல இவர் கூட சேர்ந்து நிமிஷா சாஜன் ஒருத்தங்க நடிச்சிருந்தாங்கல்ல, அவங்களும் இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல தமிழ்ல இருக்கு. கண்டிப்பா இந்த படத்தை ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு நெரு அப்படின்றது. நெருவா இல்ல நேருவான்னு தெரியல. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் 2023 தான் ரிலீஸ் ஆச்சு. ஜீத்து ஜோசப் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு. அதாவது ஏற்கனவே மோகன்லால வச்சு திருஷ்யம் 1, திருஷ்யம் 2 எடுத்தவர் தான் இந்த டைரக்டர். இவரோட படம்னாலே சூப்பரா இருக்கும். அதுக்கு இந்த ஒரு படமும் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். டிஸ்னி ஹாட்ஸ்டார்ல இந்த படம் தமிழ்லயே இருக்கு. இந்த படத்துல பிரியாமணியும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். கண்ணு தெரியாத ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள புந்தி யாரோ ரேப் பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இதை கேஸா ஃபைல் பண்றாங்க. குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் போராடுறாங்க. ஆனா பெருசா யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கேஸ் வரும்போதும் யாருமே சப்போர்ட்டிவா இவங்களுக்காக வர மாட்டாங்க. மோகன்லால பொறுத்த வரைக்கும் பெரிய லாயரா இருப்பாரு. ஆனா சமீப காலமா எந்த ஒரு கேஸையும் எடுக்காம தான் இருக்காரு. மோகன்லால் நம்ம சார்பா வாதாடினா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மோகன்லால் கிட்ட அப்ரோச் பண்றாங்க. முதல்ல அவர் மறுக்கிறாரு. இருந்தாலும் இந்த ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுறாங்கல்ல, இந்த கேஸை நம்ம கையில எடுத்து போன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த குற்றவாளியை காப்பாத்துறதுக்கு நிறைய முயற்சிலாம் நடக்குது. அதெல்லாம் தாண்டி மோகன்லால் குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி தந்தாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஆக்சுவலா இவருக்கு எதிராக வாதாடுற ரோல தான் பிரியாமணி பண்ணிருப்பாங்க. பிரியாமணியை பொறுத்த வரைக்கும் இவரோட எக்ஸ் ஒய்ஃபா இருப்பாங்க. கோர்ட்டை வச்சுதான் நிறைய சீன் வரும். கோர்ட்ல அவங்க ஒரு ஆதாரத்தை வைப்பாங்க, இவர் அதை உடைப்பாரு. இவர் ஒரு ஆதாரத்தை வைப்பாரு, அவங்க அதை மேனிபுலேட் பண்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கோர்ட் சம்பந்தப்பட்ட சீன்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். செகண்ட் ஹாஃப் முழுக்கவே கோர்ட்ல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்திருப்பாங்க. கடைசியில குற்றவாளியை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அவனுக்கான தண்டனையை வாங்கி தந்தாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். திருஷ்யம் படம் தெரியாதுன்னு சொல்றவங்க கண்டிப்பா பாபநாசம் படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்காரு. ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதனால கண்டிப்பா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு தலைவன் அப்படின்றது. இந்த படம் 2024 தான் ரிலீஸ் ஆச்சு. ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல ஆசிஃப் அலியும் பிஜி மேனனும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படம் சோனி லிவ்ல தமிழ்லயே அவைலபிளா இருக்கு. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா பிஜி மேனனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இதே ஸ்டேஷனுக்கு புதுசா எஸ்ஐயா சார்ஜ் எடுக்கிறதுக்காக தான் ஆசிஃப் அலி வந்திருக்காரு. இவங்களுக்குள்ள தேவையில்லாம சண்டைலாம் வருது. இவங்களுக்குள்ள ஒரு சண்டை போயிட்டு இருக்க மாதிரியே நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் பிஜு மேனனை பாக்குறதுக்காக ஒரு லேடி அடிக்கடி வராங்க. அந்த லேடியோட ஹஸ்பண்ட் ஜெயில இருக்காரு போல. நீங்க மனசு வச்சா அவரை வெளியே கொண்டு வர முடியும், ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது, கிளம்பு கிளம்புன்ற மாதிரி இவரை விரட்டி விட்டுக்கிட்டே இருக்காரு. பிஜி மேனன் காலையில அவரோட வீட்டுல நடந்துட்டு இருக்காரு. அப்படி நடந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த லேடி இருக்காங்கல்ல, இவரோட வீட்டுல கொல்லப்பட்ட மாதிரி இருக்காங்க. இதை பாக்குற பிஜு மேனனே ஷாக் ஆயிடுறாரு. ஆனா பிஜு மேனன் தான் இந்த கொலையை பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்க இருக்க எவிடன்ஸ் எல்லாமே பிஜு மேனனுக்கு எதிராக தான் இருக்கு. பிஜு மேனனை ஃப்ரேம் பண்றதுக்காக தான் யாரோ இப்படி பண்ணிருக்காங்க போல. பிஜு மேனன்மே இதை மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆசிஃப் அலிக்கும் பிஜு மேனனுக்கும் பெருசா செட் ஆகாம இருந்தது பாத்தீங்களா. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க 2 பேருமே சேர்ந்து செயல்படுறாங்க. அந்த குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க.
போலீஸை ஃப்ரேம் பண்றதுக்காக யாரோ ஒருத்தன் இப்படி பண்ணிருக்கான், அவன் யாருன்றதை கண்டுபிடிச்சாதான் நம்ம தப்பிக்க முடியும்ன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாங்க. கடைசியில அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படத்துல நடிச்ச பிஜு மேனன், ஆசிஃப் அலின்னு 2 பேரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி முடிவுல செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குற மாதிரிலாம் வச்சிருப்பாங்க. அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலனா கண்டிப்பா சோனி லீவ்ல இந்த படத்தை வேலையா பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 4ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு அன்வேஷிப்பின் கண்டதும் அப்படின்றது. இந்த படத்துல டொவினோ தாமஸ் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படம் 2023 தான் ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இது ஒரு பீரியாடிக் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஒரு பொண்ணு காலேஜ் முடிச்சுட்டு அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா போனவங்க வீடு போய் சேரல, மர்மமான முறையில காணாம போயிருக்காங்க. அது எப்படி காணாம போனாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. பொண்ணு பஸ் ஸ்டாப்ல இறங்கியிருக்கா, ஆனா வீடு போய் சேரல. நடுவுல என்னதான் நடந்திருக்கோன்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. விசாரிச்சவர் குற்றவாளியே ஒரு ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சிடுறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே இவர் குற்றவாளியை கண்டுபிடிச்சிருவாரு. அப்பன்னு பார்த்து இன்ஸ்பெக்டர் ஒரு தப்பு பண்ணிடுவாரு. அதனால இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப கெட்ட பேர் ஏற்பட்டுரும். இவர் இப்ப சஸ்பென்ஷன்ல தான் இருந்துட்டு இருக்காரு. அப்பதான் சீனியர் இருக்கார்ல, பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கொலை கேஸை நீ சால்வ் பண்ணும், அப்படி சால்வ் பண்ணனா இழந்த உன்னோட பேரை நீ மீட் எடுத்துடலாம், திரும்பி வேலையில ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் விடுவானே, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம்னு யோசிக்கிறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போன கேஸை விசாரிக்கிறதுக்காக ஒரு ஊருக்கு போறாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இளம்பெண் கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. நிறைய ஆபீசர்ஸ் ஏற்கனவே இந்த கேஸை விசாரிச்சிருப்பாங்க. ஆனா அவங்களாலாம் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஹீரோ அந்த குற்றவாளியை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு ட்ரை பண்றாரு. குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். மொத்தமா இந்த படத்துல 2 கேஸ் வர மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. 2 கேஸையும் ஹீரோ ரொம்ப சாமர்த்தியமா சால்வ் பண்ணுவாரு. ரொம்பவே சூப்பரா இந்த படம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு கேஸை சால்வ் பண்ற மாதிரியும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு கேஸை சால்வ் பண்ற மாதிரியும் தான் இந்த படத்தை அமைச்சிருப்பாங்க. இந்த படத்துல டொவினோ தாமஸோட ஆக்டிங் சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலனா கண்டிப்பா ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம 5ஆவதா பார்க்க போற படத்தோட பேரு ரோர்சாச் அப்படின்றது. இது 2022ல தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்காவான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல மம்முட்டி தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படம் டிஸ்னி ஹாட் ஸ்டார்ல தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஆக்சுவலா மம்முட்டி இருக்கார்ல, ஒய்ஃபு கூட கார்ல வராது. அப்ப கார் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருது. கண் முழிச்சு பார்க்கும்போது ஒய்ஃப் மிஸ் ஆகுறாங்க போல. மம்முட்டி என்ன பண்றாருன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸுங்க விசாரிக்கிறாங்க. போலீஸால ஒய்ஃபை கண்டுபிடிக்க முடியல. ஆனா மம்முட்டி இருக்கார்ல, என் ஒய்ஃபை கண்டுபிடிக்கிற வரைக்கும் இங்கதான் இருக்க போறேன்ற மாதிரி இங்கேயே டென்ட் எல்லாம் போட்டு இருக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி இருக்க ஆரம்பிச்சவரு ஒரு ஃபேமிலியை டார்கெட் பண்றாரு. அந்த ஃபேமிலிக்கு தொல்லலாம் கொடுத்துட்டு இருக்காரு. எதுக்காக மம்முட்டி இந்த ஃபேமிலியை டார்கெட் பண்றாரு? ஒருவேளை இந்த ஃபேமிலினால தான் ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு சில கேள்விலாம் வருது. கதை போக போக தான் நமக்கு இருக்க கேள்விக்கான பதில்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த படத்தோட கதை இருக்கு பாத்தீங்களா, ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். இப்படி எல்லாம் கூட பழி வாங்குவாங்களான்னு யோசிக்க வைக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதை இருக்கும். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலனா கண்டிப்பா ஒரு வாட்டி நீங்க இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே வித்தியாசமான படம்னு சொல்லலாம். இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். அந்த 5 படங்கள்ல எந்தெந்த படங்களை நீங்க ஏற்கனவே பார்த்திருக்கீங்க, எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது, எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்க்குற மத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான வீடியோக்கள்லாம் போடலான்றத சொல்லுங்க. நானுமே போடுறதுக்கு ட்ரை பண்றேன்.